السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين واصبر فإن الله لا يضيع أجر المحسنين. அமன்னா பில்லா சதக்கல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். பகலுடைய இரண்டு விளிம்புகளில் பகுதிகளில மற்றும் இரவனுடைய ஒரு பகுதியிலே தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. உபதேசம் பெறக்கூடியவர்களுக்கு இது ஒரு சிறந்த உபதேசமாக இருக்கிறது. நபியே, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களுடைய நற்கூலியை வீணாக்கி விட மாட்டான் என்று அல்லாஹ் குரானிலே 12ஆம் பாகத்திலே 11ஆம் அத்தியாயத்திலே 115ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். பல அருமையான விஷயங்களை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். பகலிலே 2 பகுதிகள், இரவிலே ஒரு பகுதி என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான் என்றால், பகலினுடைய 2 பகுதிகள், அதில் 3 தொழுகைகள் இடம்பெறுகின்றன. அது என்ன? ஃபஜ்ர், லுஹர், அசர். காரணம், இதெல்லாம் பகலுடைய பகுதிகளாக இருக்கிறது. இந்த ஃபஜ்ர், லுஹர், அசர் தொழுகையும் நீங்கள் சரியாக நிறைவேற்றுவாருங்கள். இரவனுடைய ஒரு பகுதி என்றால் இரவு நேரம் வந்து விடுகிறது. பின்பு மக்ரிப், இஷா, இந்த 5 வேளைகளையும் நீங்கள் சரியாக நிறைவேற்றுவாருங்கள் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறான். மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஜ்ர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா என்று வரிசைப்படுத்தி கொண்டிருக்காமல் மிக சுருக்கமான முறையில சிறிய ஆயத்துல மிகுந்த நயத்தோடு இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான். பார்த்தாலே நமக்கு புரியும், ஐவேளை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. பகலுடைய 2 பகுதி என்றால் காலையில் ஸ்டார்ட் ஆகி மாலையில் முடிகிறதா இல்லையா? பகல், அதான் 2 பகுதிகள். இந்த பகலுடைய 2 பகுதிகளிலே அந்த 2 தரப்பு என்று கூறுகிறான். 3 வக்துகளை நாம் நிறைவேற்றி விடுகிறோம். அல்லாஹ் மிகுந்த நயத்தோடு கூறுகிறான். பின்பு இரவனுடைய ஒரு பதிவு சுலபம் எனல்லை. இவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறான். இந்த வசனத்திற்கு விளக்கமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திகழ்ந்தார். இதில் நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதற்கு தஃப்சீர் செய்து விட்டார்கள். இந்த தொழுகையிலே ஐவேளை தொழுகை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஐவேளை தொழுகை எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்பதையெல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு விளக்கம் உரைத்து விட்டார். குர்ஆன் இப்படித்தான் சுருக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய ஒரு விளக்க உரையாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திகழ்ந்தார். ஆக நாம் ஐவேளை கண்டிப்பாக தொழுதாக வேண்டும் என்பது இந்த இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேராஜ் பயணம் சென்று விட்டு திரும்பினார்கள். திரும்பியதற்கு பின்பு ஐவேளை தொழுகை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருப்பதாக சத்திய தோழர்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். சத்திய தோழர்கள் கேட்டார்கள், சஹாபிகள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த ஐவேளை தொழுகை கடமை என்பது தங்களுக்கு மட்டுமா, இல்லை பொதுவானதா, ஒட்டுமொத்த உம்மத்தாருக்கும் பொதுவானதா என்று வினா தொடுத்தார்கள். ஹதீஸ் கிதாபுகளில் வருகிறது. இல்லை, எல்லோருக்கும் பொதுவானதுதான் என்றார்கள் நபிகள் நாயகம். காரணம், இந்த வசனத்திலே அகிம் என்று பெருமானாரை பார்த்து ஹிதாப் செய்யப்பட்டிருக்கிறது, முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தவறாக விளங்கி கொண்டு விடக்கூடாது. இது நபிகள் நாயகத்திற்கு மட்டும்தான் ஐவேளை தொழுகை கடமை என்று தவறாக விளங்கி விடக்கூடாது என்கிற அடிப்படையிலே சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். எனக்கு மட்டுமன்று, ஒட்டுமொத்த உம்மத்தாருக்கும் அந்த ஐவேளை தொழுகை கடமை என்று விளக்கம் சொல்லிவிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் கூறும்போது என்ன அழகான வசனத்தை பதிவு செய்கிறான் பாருங்கள். நன்மைகள் இருக்கின்றனவே, தீமைகளை, பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுகிறான். இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன ஸய்யாத்தி. அற்புதமான வசனம். அதிக நன்மைகள் செய்யும்படி அல்லாஹ் நம்மை தூண்டுகிறான். நாம் என்னதான் மூமின்களாக இருந்தாலும், இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் நம்மிடத்தில் பாவங்கள் வெளிப்பட்டு விடுமா இல்லையா? அந்த பாவங்களை போக்குவது எப்படி?
அந்த பாவங்களை போக்குவது எப்படி? எந்த அளவுக்கு அதிக நன்மைகள் செய்து கொண்டே போகிறோமோ அந்த நன்மைகளுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் மட்டுமல்ல, அடுத்து பாவங்கள் செய்யாமல் அந்த நன்மைகள் நம்மை பாதுகாத்து விடும். இது மூமின்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு ஊக்குவிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் நன்மைகள் செய்கிற விஷயத்திலே தளர்ந்து விடாதீர்கள். தொடர்ந்து நன்மைகள் செய்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இந்த ஐவேளை தொழுகையை சரியாக தொழுது கொண்டே இருங்கள். உங்களுடைய இயல்பு பிரகாரம், உங்களுடைய இயற்கை தன்மை பிரகாரம் ஏதாவது தப்புக்கள் தாண்டவங்களில் நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் அந்த நன்மைகளுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுமே. காரணம், நன்மைகளுக்கு என்று ஒரு ஜோதி இருக்கிறது. ஐவேளை நாம் தொழுகிறோமே, தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிற போது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை பாவச் செயலை விட்டும் அருவருக்கத்தக்க செயலை விட்டும் தடுத்து நிறுத்துகிறது என்று அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே கூறுகிறான். நன்மைகள் செய்ய செய்ய அந்த நன்மைகள் பரக்கத்தினால், ஐவேளை தொழுகையின் பரக்கத்தினால் நாம் பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே வராது. அந்த நன்மைகளுடைய ஒளி இருக்கிறதே, அந்த ஒளி நம்முடைய உடம்பில் அது படர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒளியினுடைய ஒரு பரக்கத்தினால் பாவம் செய்ய மாட்டோம். இன்னல் ஹசனாத் யுதிஹிபுன செய்யாத். எனவேதான் நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு நம்மால் நன்மை செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனத்திற்கு விளக்கமாக இருந்தார்கள் தப்சீரில் நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த மதீனாவிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த வசனம் இறங்கியதற்கான சபபு நுசூல் கூறுகிறார்கள். ஒரு பெண்மணி ஒரு பேரித்தம் பழம் வியாபாரி இடத்திலே பேரித்தம் பழம் வாங்குவதற்காக வேண்டி வருகிறார். பார்ப்பதற்கு அந்த பெண்மணி அழகாக இருக்கிறார். வீட்டில் பேரித்தம்பழம் இருக்கிறது, வீட்டிற்கு வாரும் என்று கூறி வீட்டிற்கு வரவழைத்து பேரித்தம்பழம் கொடுத்ததோடு அந்த பெண்ணை முத்தமிட்டு விட்டார் அந்த நண்பர். அதற்கு பின்புதான் அவருக்கு ஒரு சுதாரிப்பு ஏற்படுகிறது. ஒரு ஈமானுடைய ஒரு வெளிச்சம். ஆகா, நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டோம், ஒரு அந்நிய பெண்ணை நாம் முத்தமிட்டு விட்டோமே. வேகமாக ஓடுகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு இடத்துல. அன்றைக்கு பாவம் செய்யக்கூடியவர்கள் ரொம்பவும் அபூர்வமாக இருப்பார்கள், பார்ப்பதற்கே அரிதாக இருக்கும். யாராவது ஒருவர் பாவம் செய்து விட்டால் உடனே என்ன செய்வார்கள், அதற்கு என்ன பிரயாச்சித்தம், அதற்கு என்ன பரிகாரம் தேடி செல்வார்கள். உடனடியாக அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு விடுவார்கள். தொடர்ந்து அந்த பாவங்களில் ஈடுபடவே மாட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சென்று நடந்த சம்பவத்தை சொல்லி தம்முடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், இதை அப்படியே மூடி மறைத்து விட்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செய். அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தோடு இனி இது போன்ற தீய காரியத்தில் ஈடுபடாத. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆலோசனை பகிர்ந்து விட்டார்கள். அடுத்து இவர் கேட்கவில்லை, பொறுக்கவில்லை. மனசு பொறுக்காமல் என்ன செய்கிறார், உமர் அல்லாஹ்விடத்துல ஓடி விடுகிறார். உமர் அல்லாஹ்விடத்துல சொல்லுகிறார், இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்து விட்டது, எனக்கு மனசு மிகவும் சிரமமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அதே பதிலையே உமர் அல்லாஹ் அவர்களும் கூறுகிறார். இதை அப்படியே மூடி மறைத்து விடு, தௌபா செய், இனிமேல் இது போன்ற தீய காரியத்தில் ஈடுபடாத. மனம் பொறுக்கவில்லை, மனம் கேட்கவில்லை. உடனே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விடுகிறார். சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி தப்பு பண்ணிவிட்டேன் என்று சொன்ன உடனேயே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் மாறிவிட்டது. அந்த பெண் யாரு தெரியுமா? அந்த பெண்ணுடைய கணவர் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார். போர்க்களத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு கணவருடைய ஒரு பெண்ணிடத்திலே நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா? அந்த அந்த கணவருக்கு செய்கின்ற துரோகம் அல்லவா, இது பெரிய துரோகம் ஆயிற்ற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிகவும் சங்கடப்பட்டு போய் பேசினோன்னு அப்படி ஸ்தம்பித்து போய்விட்டார். என்ன செய்வது? அபூபக்கர், உமர் அல்லாஹ் போன்றவர்கள் ஆறுதலாக ஆலோசனை சொல்லி அனுப்பிவிட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். யாருக்கு துரோகம் செய்திருக்கிறாய் தெரியுமா? புனித போர்க்களத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு மாவீரர், ஒரு சத்திய சஹாபியினுடைய துணைவிக்கு தப்பு செய்திருக்கிறாய். அடுத்த நிமிஷம் இந்த வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கிய நேரம் இப்படிப்பட்ட ஒரு நேரம் தான். இன்னல் ஹசனாத் யுதிஹிபுன ஸய்யிஆத். நீங்கள் அந்த நண்பருக்கு நிறைய நன்மைகள் செய்ய சொல்லுங்கள். அந்த நன்மைகள் வாயிலாக அந்த பாவங்கள் போக்கப்பட்டு விடும். அந்த நன்மைகள் இனி பாவம் செய்யாமல் அவரை தடுத்து விடும். நன்மைகளுடைய ஒரு பரக்கத்து என்னவென்று கேட்டால், பாவச் செயல்கள் பக்கம் அணுகாமல் தடுத்து விடும். நமக்கு ஒரு உறுத்து ஏற்படும். ஐவேளை தொழுகிறோம்,
தஸ்வீமணியை கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறோம், எதிர் சலவாத்துகளில் ஈடுபடுகிறோம். எப்படி நாம் பாவம் செய்வது, எப்படி நாம் பாவம் செய்து குற்றச் செயல்களில் ஈடுபடுவது என்கிற ஒரு உறுதி ஏற்படுமா இல்லையா? எனவேதான் அந்த நன்மைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பவர் இருக்கிறது. அதை அல்லாஹ் கூறுகிறான். அடிக்கடி நாம் ஒரு ஹதீஸை சொல்வோம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அல்லவா? இந்த ஆயத்திற்கு விளக்கமாக அந்த ஹதீஸை கொள்கிறார்கள். என்ன? இத்தகில்லா ஹைசுமா ஷி'த, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நம்பர் 2, வஅத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனா, நீங்கள் ஒரு தப்பு செய்து விட்டால் உடனே நன்மையை செய்து அந்த தப்பை நீங்கள் அழித்து விடுங்கள், அடுத்து தப்பு செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். நம்பர் 3, வஹாலிக்கின் நாஸ பிஹுலுக்கின் ஹஸன், மக்களிடத்திலே நீங்கள் நல்ல குணத்தோடு பழகுங்கள், அழகிய குணங்களோடு. வஹாலிக்கின் நாஸ பிஹுலுக்கின் ஹஸன், மக்களிடத்திலே அழகிய குணங்களோடு நற்பண்புகளோடு நீங்கள் பழகுங்கள். இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகன்ற ஒரு அற்புதமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தின் அடிப்படையாக வைத்து ஒரு தீமையை செய்துவிட்டால் உடனே நன்மையை செய்தால், அடுத்த நிமிஷம் நன்மையை செய்துவிட்டால் அந்த நன்மையின் வாயிலாக அந்த தீமை அழிக்கப்பட்டு விடும். அடுத்து அந்த தீமை செய்யாதவாறு அந்த நன்மை பாதுகாத்து விடும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல் ஹஸனாத்தி யுதுஹிபுன ஸய்யாத். இன்னும் இதற்கு சில விளக்கங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரத்தில் நாம் பார்ப்போம். வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு பல்வேறுபட்ட போதனைகளை தந்திருக்கிறானே, அந்த போதனைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற நல் வாழ்க்கை நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.